பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து கூட இருந்தா எப்பவும் சந்தோஷமா தான் இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மோடு தொடர்ந்து பேசுகிறார். அவர் நம்மோடு பேசுகிற ஒரு அற்புதமான ஆண்டவர் பாருங்க. இப்ப பின்னால பாக்குறீங்கல்ல, ஒன்னு எழுதியிருக்க 40 குறிச்சு காட் இஸ் ஃபெய்த்ஃபுல், தேவன் உண்மை உள்ளவர் அப்படின்னு எழுதியிருக்குதுல்ல. என்ன காரியம் தெரியுமா? 1978 இருந்து 2018 குறிக்கப்பட்டிருக்கல 40 வருடங்கள். 1978 தான் இயேசுடிக்கிறார் ஊழியம் ஒரு ஜெபக்குழுவாய் ஆரம்பிக்கப்பட்டாரு. 2018 40வது வருஷம் ஊழியத்தை நடத்தி வந்ததை நினைவு கூறும்படி இந்த காரியம் செய்து வைக்கப்பட்டு இருக்கிறாரு. இதுல என்ன காரியத்தை அறிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய திறமை, நம்முடைய உழைப்பு, நம்முடைய பிரயாசம், நம்மப்பட்ட கஷ்டம் அப்படிலாம் கிடையாது. இதற்கு காரணமே தேவன் உண்மை உள்ளவர். அவர் எனக்கு வாக்கு கொடுத்தா நான் கூட இருப்பேன், நான் நடத்துவேன். அவர் உண்மை உள்ளவராய் இருந்திருக்கிறார். வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதில்லை, என்னை பாதுகாத்து நடத்துவதில்லை. அதனால நான் திரும்பி பார்த்தா என் திறமை, என் முயற்சி, என்னுடைய பிரயாசம் ஒண்ணுல, தேவன் உண்மை உள்ளவர். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அதனால்தான் நான் நிக்கிறேன். அதை நான் உணர்ந்து கொள்ளும்படி இந்த ஊழியம் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறதுனாலதான் இந்த ஊழியம் ஆசீர்வாதமாய் நிலை நிற்கிறது என்பதை வெளிப்படுத்தும்படி இது இங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே ஆண்டவர் உங்களுக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார்ல, அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறதுனாலதான் நம்ம நிர்மூலமாக இருக்கிறோம். அதை நினைத்து நம்ம ஆண்டவரை துதிக்கணும். சரியா? சரி, இப்போ லூக்கா 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 50வது வசனத்துல அவருடைய இரக்கம், கர்த்தருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தேவனுடைய இரக்கம் இது ரொம்ப முக்கியம். தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம் அது நம்ம மேல இருந்தாலே போதும். ஆண்டவரே என் மேல இரக்கமாயிரும், ஆண்டவரே என் மீது கிருபையாயிரும், ஆண்டவரே எனக்கு மீது தயவாயிரும். அப்ப தேவனுடைய அந்த இரக்கம் இருக்கு பாருங்க, அவர் இரக்கமுள்ள தேவன். ஆனா நம்ம மீது இரக்கம் காட்டணும். அப்ப தேவனுடைய இரக்கம் தலைமுறை தலைமுறைக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். யாரு தேவனுக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறாங்களோ அவங்க மேல தேவனுடைய இரக்கம் தலைமுறை தலைமுறையா இருக்குமா. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்க பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், அவங்க பிள்ளைங்க, தலைமுறையாக தேவனுடைய இரக்கம், அந்த ஆசீர்வாதம் தொடரும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நீங்க தேவனுக்கு பயந்து நடந்தாதான் உங்க பிள்ளைகளும், பிள்ளைகளின் பிள்ளைகளும், அவங்க பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவதை பார்க்க முடியும். இந்த தேவனுக்கு பயம் இல்லாம சில திமிரா நடப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க நிமித்தம் பிள்ளைகளுக்கு சாபம் வந்து குடும்பங்கள் நிறைய கஷ்டப்படுகிறதையும் நான் பார்த்திருக்கிறேன். அப்ப ஆசீர்வாதமோ சாபமோ உங்ககிட்ட இருக்குது. நீங்க கர்த்தருக்கு பயந்தவுடைய வழிகளில் நடந்தால் இரக்கம், ஆசீர்வாதம் உண்டாகும். நீங்க தேவனை விட்டு வெளிவிலகி தேவனை துக்கப்படுத்துகிற காரியத்தை செய்தா சாபம் தலைமுறை தலைமுறையை தொடர்ந்து விடும். அதனால் ஆண்டவரே, நான் உமக்கு பயந்து நடக்கணும், உங்க இரக்கம் தான் என்னுடைய குடும்பத்தின் மேல, எங்க தலைமுறையில இருக்கணும்னு ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. அவர் உண்மை உள்ள தேவன். நீங்க உண்மையா ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவர் உண்மை உள்ள தேவனா இருந்து தலைமுறை தலைமுறைக்கு ஆசீர்வாதத்தை நடத்துவார். ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் நிற்கிறேன். நான் குறைவுள்ளவன், குறைவுள்ளவள், என்னை மன்னிச்சிருங்க. நான் உமக்கு பயந்து நடக்கணும். உமக்கு பிரியமில்லாத எதையும் செய்யக்கூடாது. உங்களுடைய இறக்கம் தான் எங்களுக்கு வேணும், என் குடும்பத்துக்கு வேணும், என் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு வேணும். தலைமுறை தோறும் அது தொடரணும். அதுக்காக நான் கர்த்தருக்கு பயந்து நடக்க ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.